உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு? மக்களே, நான் தான் உங்க தளபதி பேசுறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஜோக்கர் ஐடியில தான் ப்ளே பண்ணிருக்க ஒரு தரமான ரீஜன் லாபில. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ரூபாய்க்கு ஆக் வாங்கி 2 செருப்படி வாங்கி தரமா ப்ளே பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத மட்டும் முழுசா பார்த்து அப்படியே இந்த வீடியோ பார்க்குறீங்களா, ஒரே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா நாளைக்கு ஃபுல்லா பாத்ரூம்ல தான் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டேன். விளையாட்டுக்கு சொல்ல நிறைய ஜண்டா மந்திரம்லாம் தெரியும். அப்புறம் அம்புட்டு இப்போ ஜண்டா போடுறேன், எப்படி கையில கன் வருதுன்னு பாருங்க. ஜண்டா அவ்வளோதான், ஆக்க போட்டோம். இப்போ 5 ரூபாய்க்கு வேலை செய்யுது. இப்போ சட கீழே இறங்கி போய் 5 ரூபாய்க்கு வேலையை காட்ட வேண்டியது. இந்த இடத்துல 5 ரூபாய்க்கு தரமா வேலை செஞ்சிருக்கோம். அப்படியே பளிச்சுன்னு வெறும் ரெட் பாயிண்ட் மட்டும்தான் 5 ரூபாய்க்குலாம், சும்மா கிடையாதுங்க. 2 செருப்படி வாங்கினீங்கன்னா ரெட் பாயிண்ட் மட்டும்தான் 5 ரூபாய்க்கு கூட. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. என்னடா முன்ன இறங்குறப்ப 2 ரூபா 2 செருப்படி நீங்க இப்போ 5 ரூபாங்கிறீங்களா? அதெல்லாம் ஜிஎஸ்டிலாம் போடுறாங்க, என்ன செய்யறது? டீம்ல 2 பேர் அடிச்சாச்சு, இறங்குனதே 2 கிலோ போட்டோம். நம்ம தான் ப்ரோ பிளேயர்னு போனா ஒருத்த வந்தா சிவப்பு சொக்கா அழுத்தி பிடிச்ச கொண்டாச்சு. திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம், என்னடான்னு பார்த்தா டபுள் லிட்டர் ஆத்தாடி ஆத்தா ஒரு வாழை போட்டு ஓடுனேன். சடன்னு அரை உசுர கையில பிடிச்சிட்டு ஒரு ஓட்ட ஓடுனேன். பாவம் அந்த பொண்ணுக்கு சிங்கம் பதுங்கிறது பாயறதுக்குன்னு தெரியல. பிடிச்சி ஒரே அழுத்து P90ல 32 புல்லட்டையும் வளருது. கொடி நட்டாச்சு, கிளம்பியாச்சு. அவ்வளோதான், அடுத்த ஸ்குவாட் வெயிட் பண்ண வேண்டியதுதான். என்னடா திரும்பியும் பறக்கிறேன்னு கேட்காதீங்க. நம்ம நிறைய இடத்துல அடி வாங்கணும், அதெல்லாம் வெளியில் காட்டினோம்னா அசிங்கமாக போயிடும். அதனால தான் அடுத்த ஸ்குவாடை முடிக்கிற இடத்துக்கே வந்துட்டு அவ்வளோதான். டபுள் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். குடும்பம் குப்பை கட்ட போகுது. அடிக்கிற அடியில் எல்லாத்துக்கும் பறக்குது பாரு மண்டை கண்டெல்லாம். இப்போ பாரு, பதுங்கி இருந்து தாக்கும் காதலியே. சாரி சாங் வந்து தப்பாக பாடிட்டேன். அப்பயும் மஞ்சள் சொக்காவை தரமாக அடிச்சாச்சு. மஞ்சள்லையா ஆரஞ்சா வர வர கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. உள்ள போயிட்டோம், வந்துட்டான்னு பிஜிஎம் போட்டு அவனை அடிச்சா டபுள் லிட்டர்லேயே 9-9ன்னு போகுது. அடடா, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். உள்ள ஒருத்த வேற வந்துட்டான். இந்த இடத்துல தான் நீங்க பதட்டப்படாம உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை நினைச்சுக்கிட்டு அழுத்தணும். அப்பதான் சாவானுங்க எனிமி. அவ்வளவுதான், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை முடிச்சாச்சு. படம்ல லூட் எடுத்துட்டு போய் சடன்னு எனிமியெல்லாம் அடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா என்ன ஒரு சங்கட்டம், 50 பேர் அடிக்கலாம்னு நினைச்சேன், 10 பேர் தான் அடிக்க முடிஞ்சுது. வழக்கமாக நம்ம விளையாடுற எல்லா மேட்ச்லையுமே நம்ம தான் 50 கில் அடிப்போம். ஆக்சுவலி இது சகஜமான ஒரு விஷயம் எனக்குலாம். ஏன்டா இந்த மேட்ச்சில் அடிக்கலன்னு கேட்காதீங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அடிக்காததுக்கு ஒரே ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, இது ஒரு பாட் லாபி, பிளேயர் லாபினா மட்டும்தான் நம்ம பறந்து அடிப்போம். உங்ககிட்ட எல்லாம் ஒரு உண்மையை சொல்லணும், நான் ஒயிட் ட்ரிபிள் போர்டோட 1 விட்டு சித்த போட்டு பையன். இப்போ பாருங்க அடிப்போம் பாருங்க. ஆமாம், 1 விட்டு சித்த போட்டு பையனை இப்படி தான் அழுத்தி பிடிச்சி தான் கொள்ளுவோம். ஒயிட் ட்ரிபிள் போரோட 1 விட்டு சித்த போட்டு பையனாக இருந்தாலும் ஆசை இருக்கும்ல ஒன் டாப் அடிக்கணும்னு. நானாக தான் ட்ரை பண்ணேன், ஒன்றும் முடியல, மன்னிச்சிருங்க. அவ்வளோதான், புயல் மாதிரி பூந்து ப்ளூ ஜோன் தாண்டி லாஸ்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒருத்த வண்டியை விட்டு இறங்குவான் தலைமையிலே. அவ்வளோதான், 444 ஒயிட் 444லாம் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் டபுள் பேரில் தான் அடிப்பார். நான் பார்க்குறீங்களா, தாம்சனில் அடிக்கிறேன். இப்போ பாருங்க, அப்படியே கிரிட்டு அவ்வளோதான். 5 ரூபாய்க்குனா 5 ரூபாய்க்கு ஆக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அவன் அடி அந்த மாதிரி என்னைக்காவது செவுட்டுலேயே ஒன்று வைக்கிறனால மட்டும் பாருங்க. ஓகே, நம்ம மேட்சோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம சீரியஸாக பேசினா மட்டும்தான் சீரியஸாக ஆட முடியும். ஓகே, ஒருத்தனை டவுன் வச்சாச்சு, இன்னொருத்தன் வால் போடு. ஓகே, அப்பப்போ இந்த மாதிரி ஒரிஜினல் வாய்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் யாரும் வருத்தப்பட்டு வெளியில் போயிடக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். ஒரு ஜண்டாவை போட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே வந்ததையும் ஸ்கோப் போட்டு அவ்வளோதான். மண்டை ஃபுல்லாக ரெட் பாயிண்ட் மட்டும்தான். 5 ரூபாய்க்கு அப்பப்போ நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. மறக்காமல் உங்களுக்கு யாருக்காவது 5 ரூபாய்க்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இவனை அடிக்கும் போது தான் ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ஏன்டா இந்த கேமை விளையாடணும், டெலிட் பண்ணிட்டு போயிடலாமான்னு. சோனியா போட்டானா இப்போ ஜம்ப் பண்ணி அவனை அடிக்க போவோம். அவனையெல்லாம் அடிச்சு அசால்ட்டாக கில்ல செக்யூர் பண்ணிடுவேன். சோனியா போட்டாலும் நம்மகிட்ட வேலையாகாது. ஆனால் டவுன் ஆகிட்டேனே, அவ்வளோதான். டீமில் இருந்த ஒரே ஒரு ப்ரோ பிளேயர் செத்துட்டாரேன்னு சொல்லிட்டு ஜோன்ஸ் எல்லாம் பார்க்க, அப்புறம் நானும் செத்துட்டு பார்த்தா என் தலைவன் என்ட்ரி மாசா குளோவால் போட்டு ட்ரெஸ் பண்ணுறான். அவனுக்கு உடனே ஒரே பூஸ்ட் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. உடனே இந்த இடத்துல என்ன சொல்கிறான், நீங்கள் எல்லாரையும் நீ கேப்டன் கூப்பிடுங்கன்னு சொல்லி என்கிட்ட சவால். நமக்கு தான் நிறைய ஜண்டா வித்தையெல்லாம் தெரியுமே, அந்த ஜண்டாவில் ஒன்று பயன்படுத்தி இந்த மேட்ச் ஆட்டோமேட்டிக்காக பூயாவை கிளைம் பண்ணிடலாமான்னு தான் யோசித்தேன். வேணான்னு நினச்சேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் பேசுனதெல்லாம் என்னால் கேட்க முடியும். அதனால் 2 காலையும் மடக்கி 2 கையும் மடக்கி 5 நிறுத்தி பூயாவை வாங்கி கொடுத்தாச்சு. மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.